ஹாய் மை ஃபேமிலிஸ். நான் உங்கள் திவ்யா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிள்னிப்பழம் ஜூஸ் தான். ஃபஸ்ட்டு பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நடுவில் இருக்க சீட்ஸை கிளியர் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு பெரிய கரண்டி யூஸ் பண்ணேன், அதை எடுக்க முடியல. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சு. அது ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்டை எடுக்க ஆரம்பிக்கணும். பொறுமையாக எடுத்தாலே அது நல்லா வரும். நல்லா பழமாக இருந்துச்சுன்னா சூப்பராக வந்துடும். அது நான் எடுக்கிறேன் பாருங்கள் ஸ்பூன் வச்சு. இந்த கிர்னிப்பழம் ஜூஸ் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ கூலிங்கு. இப்போது அடிக்கிற வெயிலுக்கு சம்மருக்கு இது நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கூட சொல்லலாம். உடம்பு ஹீட்டாக அவ்வளோ போக்கிடும். டெய்லியுமே குடிக்கலாம். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதில் விட்டமின் கே கூட இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு அதில் என்ன ஆட் பண்ணிக்கணுன்னா சுகரு. உங்களுக்கு சுகர் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா அதுலேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால லைட்டாக போட்டால் போதும். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்துனா கொஞ்சம் கெட்டியாக நல்லா டேஸ்ட்டும் இன்னும் கொடுக்கும். நான் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சோடனே அது ஒரு ஜூஸு அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். அது பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்கள். அந்த ஜூஸு நல்லா இருந்துச்சு. அதில் நான் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கேஷ்யூவும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஐஸ் க்யூப், உங்களுக்கு கூலிங்காக வேணும்னா ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம், இல்லை நார்மலாக கூட குடிக்கலாம். ஐஸ் க்யூப் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குடித்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் போட்டேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.